ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெரிஃபிலின் ரிட்டட் டேப்லெட் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் சிஓபிடின்னு சொல்லப்படுற கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர், அதாவது லங்கில் ஏர் ஃப்ளோவை பிளாக் பண்ணும், அதெல்லாம் ட்ரீட் பண்ணுற விதமாக இது ஹெல்ப்பாக இருக்கும். இதோட டோஸுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். மேலும் இந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா சிம்டம்ஸ் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். மெடிசனை எடுக்கிறதுக்கு முன்னால் கிட்னி, ஹார்ட் மற்றும் லிவர் டிசீஸ்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டோஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மேலும் டாக்டர் கன்சல்டேஷனோட ப்ரெக்னென்சி மற்றும் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். அதாவது லங்கில் ஏர் ஃப்ளோவை பிளாக் பண்ணுறத இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஏர்வேஸில் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஏர் இன் அண்ட் அவுட் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஈஸி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டு டைட்னஸாக இருக்கிறது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதாவது மூச்சு திணறல் போன்ற சிம்டம்ஸில் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ட்ரக்கை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது பெட்டர். மேலும் டீ, காஃபிலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஏன்னா இன்ட்ராக்ஷன்ஸில் ஏற்படும். மேலும் முக்கியமாக இந்த மெடிசன் சடனால ரிலீஃப் பண்ணாது. ஸோ ஃபாஸ்ட் ஆக்டிங்காக சொல்லப்படுற இன்ஹேலர் எப்போவுமே யூஸ் பண்ணுற விதமாக வச்சுக்கோங்க. அதாவது ஈட்டோஃபைலின் மற்றும் தியோஃபைலின் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த டெரிஃபிலினோட யூஸ் என்ன அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.